வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சனில் கேரட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேரட் சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணணும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 பல் பூண்டு. என்கிட்ட இருக்கிற பூண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால தான் நான் அதை 2 வெட்டி போட்டிருக்கேன். 3 வத்தல். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க. வத்தலுக்கு பதிலாக பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கணும். வெங்காயம் வேகமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக வெட்டி வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கணும். கேரட் நல்லா வதங்காட்டினா சட்னி கேரட் ஸ்மெல் வரும், அதனால தான் கேரட்டை நல்லா வதக்கிடுங்க. கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் அந்த கேரட் கூடயும் சின்ன சின்னதாக வெட்டின 2 தக்காளி, 1/2 கப் தேங்காயை சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு கடைசியாக கொத்தமல்லி தலையை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கணும். இப்போ வதங்கின பொருட்களை எல்லாம் நல்லா ஆற விடணும். இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. அதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு 1/2 கப் தண்ணியை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். உப்பு பத்தாட்டினா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னியை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணணும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு எல்லாமே நல்லா பொரிய விடணும். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலை, 1 வத்தல், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து வதக்கணும். இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே சட்னியில் சேர்க்க வேண்டியதான். இப்போ ருசியான கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கேரட் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சூப்பர் ஸ்டார் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.